புதுச்சேரியில் விசா காலம் முடிவடைந்த நிலையில் ரகசியமாக வசித்து வந்த பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை இந்தியாவை விட்டு வெளியேற நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த ஹனீப் கான் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த உறவுக்கார பெண் பௌசியா பானோ என்பவரை 2012ஆம் ஆண்டு திருமணம் செய்துள்ளார். திருமணத்திற்கு பின் பௌசியா பானோ ஆண்டுதோறும் விசாவை நீடித்து வந்துள்ளார். 2017 முதல் 2022 வரை 5 ஆண்டுகளுக்கான நீண்டகால விசாவை பெற்றுள்ளார். அவரது விசா கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தோடு காலாவதி ஆகியுள்ளது. அதன் பிறகு அவர் விசாவை நீட்டிக்கவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் வசிக்கும் பாகிஸ்தானியர்கள் வெளியேறவும் விசாவையும் ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதை அடுத்து மேற்கொண்ட சோதனையில் பௌசியா பானோ விசா காலம் முடிவடைந்து விட்டது தெரியவந்தது. இதையடுத்து அவரை புதுச்சேரியில் இருந்து வெளியேறுமாறு கூறி நோட்டீஸ் வழங்கினர். ஆனால் அவர் புதுச்சேரியை விட்டு வெளியேறாததால் அவர் மீது தூதரக அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் பௌசியா பானு மீது வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். மேலும் அவருக்கு இந்தியாவை விட்டு வெளியேற நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது.